கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம். வணக்கம். உங்களுக்குலாம் தெரியும், முக்கியமாக பார்த்தோம்னா விசிகா 8 தொகுதியோட நிலவரம் 8 தொகுதியிலுமே ஒரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. விசிகா பம்பரமாக சுழன்று மக்கள் பணியாற்றாங்கன்னா பல்வேறு கேள்விகள் கூட இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா தென் மாவட்டங்களில் விசிகா முதல் முறையாக ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியில் போட்டியிடுறாங்க. அதாவது பெரியகுளம் என்பது பட்டியல் சமூகத்தை தாண்டி முக்குளத்தோர், குறிப்பாக பார்த்தோன்னா புறமலை கலர் சமூகம் மிக அடர்த்தியாக இருக்கக்கூடிய தொகுதி. அந்த மக்களுடைய முக்குளத்தோருடைய அந்த வாக்கு வங்கியெல்லாம் எப்படி இருக்குன்ற கேள்வி என்பது எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க விசிகா போட்டியிடக்கூடிய 8 தொகுதியிலுமே விசிகா வெற்றி பெறணும். அது மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி, திமுகவின் வெற்றி, அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தியுடைய வெற்றி, அப்படிதான் நான் பார்க்குறேன். அதே நேரம் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்களுடைய சமூக பங்களிப்பு, சமூக சேவை, அவருடைய அந்த ஒரு என்ன சொல்றது போராட்டத்துக்கு, அரசியலுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாகவும் நான் பார்க்குறேன். ஆனா நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உடைத்து வெளிப்படையாக தான் நான் பேச விரும்புகிறேன். நீங்க வெகுஜன அரசியல், எல்லாருக்குமான அரசியலை நீங்க பேசணும். அப்பதான் நீங்க வெற்றி பெற முடியும். தயவு செய்து நீங்க பட்டியல் சமூகம், பறையர் சமூகம் அப்படின்ற மாதிரி உங்க அரசியலை சுருக்கிக்காதீங்க. அதை நான் ஓப்பனா சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த தொகுதிகள் 8 தொகுதிகள்லையுமே எல்லா சமூக மக்களுமே இருக்கிறான். நீங்க பெரியவர்கள் எடுத்துக்கிட்டா புறமலை கலர் சமூகம் பெரும்பான்மையா இருக்குது, தேவேந்திர வேளாளர் சமூகம் இருக்குது, பறையர் சமூகம் இருக்குது. நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்ற மாதிரி தயவுசெய்து உங்களை கொண்டு போவாதீங்க. வெகுஜன அரசியல், எல்லாருக்குமான அரசியல் நீங்க பேசணும், கருத்தியலை பேசணும், மக்கள் பிரச்சனையை பேசணும். முக்கியமா மக்கள் பிரச்சனையை பேசணும். மக்களுடைய அன்றாட தேவைகள் என்ன, இந்த மக்களுடைய தேவைகள் என்னவா இருக்குது, என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம், அப்படிப்பட்ட அரசியல் நீங்க முன்னெடுத்தாதான் ஜெயிக்க முடியும். நீங்க பட்டியல் சமூக அரசியல், பறையர் சமூக அரசியல் மாதிரி ஒரு சமூகத்தை நீங்க போக்கஸ் பண்ணி போனீங்கன்னா அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிரும், நமக்கே வீழ்ச்சி ஏற்படுத்தின்றதை நான் அறிவுரையா சொல்ல விரும்புறேன். நீங்க வடமாட்டம் திண்டிவனமா இருந்தாலும் சரி, வன்னியர் பெல்ட்டா இருந்தாலும் சரி, பண்ரொட்டியா இருந்தாலும் சரி, நீங்க காட்டுமன்னார் கோயிலா இருந்தாலும் சரி, நீங்க எந்த தொகுதி எடுத்துட்டாலும் சரி, நீங்க எல்லாருக்குமான அரசியலை நீங்க பேசுங்க, பண்ணுங்க, மக்கள் பிரச்சனையை முன்னிலைப்படுத்துங்க. பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகங்களை, நீங்க மத்திய அரசு செய்யக்கூடிய துரோகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் வைங்க. நீ ஒன்றிய மத்திய பாஜக பாசிச அரசு, பார்ப்பன 3 கும்பல் அரசு, மோடி அமித்ஷா அரசு என்னென்ன தமிழ்நாட்டுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வருது அப்படின்றத மக்கள்கிட்ட போய் அம்பலப்படுத்துங்க, மக்கள்கிட்ட போய் பேசுங்க, மக்களுக்கு புரிய வைங்க. எப்படி மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, திமுக ஆட்சி எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு மக்கள்கிட்ட போய் விளக்குங்க, பேசுங்க. அப்ப இப்படி நீங்க முன்னெடுத்து கொண்டு போனாதான் நம்மளால வெற்றி பெற முடியும். எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லா ஜாதிக்காரனையும். தமிழர் திராவிடர், நம்மளாம் தமிழர் திராவிடர்ன்ற உணர்வோட அனைவரும் நீங்க அரவணைத்து அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தியல் சார்ந்து நீங்க பிரச்சாரம் பண்ணாதான் எடுபடும். நீங்க பறையர் சமூகம் எங்க வேட்பாளர் அப்படின்ற மாதிரி விசிகா அப்படி கொண்டு போனீங்கன்னா அது வெற்றி வாய்ப்பு நமக்கு பாதிக்கும். இல்ல அப்படி எதுவும் கொண்டு போறாங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா எனக்கு நிறைய செய்திகள் வருது இல்லை என்னோட சர்க்கிள்ல இருந்து, பெரியவங்களுக்கு அந்த மாதிரியான சூழல். அதுதான் நான் சொல்றேன். நான் சுட்டி காமிக்க விரும்பல, தவறுகளை ஓப்பனா பேச விரும்பல. ஆனா நீங்க தயவு செய்து இந்த அரசியலை பண்ணாதீங்க. ஓப்பனா எல்லாருக்குமான கட்சி தான் விசிகா. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் எல்லாருக்குமான தலைவராக தான் நான் பாக்குறேன், விசிகாவையும் சரி. நீங்க அப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்தா தான் ஜெயிக்க முடியும். நீங்க எல்லா சமூகத்தையும் போய் அரவணைக்கணும், எல்லாரோடையும் போய் உரையாடணும், இன்டராக்ட் பண்ணணும். பிரச்சாரம்னா எல்லா வீட்டுக்கும் போங்க, எல்லா ஜாதிக்கார வீட்டுக்கு போங்க, எல்லா மதத்தை சேர்ந்த வீட்டுக்கு போங்க, முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து எல்லா வீட்டுக்கு போங்க, பரமலை கலர் வீட்டுக்கு போங்க, பறையர் வீட்டுக்கு போங்க, தேவேந்திர எல்லாரும் வீட்டுக்கு போங்க, எல்லாரும் வீட்டுக்கு போய் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. தயவு செய்து நீங்க ஜாதிய ரீதியா அணுகாதீங்க எதையுமே. அதை ஓப்பனா சொல்ல விரும்புறேன். இது ஒரு அறிவுரையா சொல்ல விரும்புறேன். நீங்க அப்படி பண்ணாதான் எல்லா ஓட்டும் நமக்கு கவர் ஆகும். திமுக ஓட்டு கன்சாலிடேட் ஓட் பேங்க் வந்துருங்க நமக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா பெரும்பான்மை அதிமுக ஒரு கன்சாலிடேட் ஓட் பேங்க் இருக்குது எல்லா தொகுதியிலுமே. நான் சொல்றேன் 8 தொகுதியிலுமே என்டிஏக்கும் சரி, பாஜக ஆர்எஸ்எஸ்கே ஓட் பேங்க் வந்துருச்சு இப்ப எல்லா தொகுதியிலையும். அப்ப நீங்க ஒரு கன்சாலிடேட் ஓட் பேங்க் திமுக உங்களுக்கு வந்துரும், விசிகா அதுல மாற்றுக்கிறது கிடையாது. விசிகா ஓட் பேங்க் உங்களுக்கு வந்துரும். பறையர் சமூகம் எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான், அதை மறந்துடாதீங்க. பிற்படுத்தப்பட்ட சமூகம், புறமலை கல்லதா இருக்கட்டும், எந்த பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கட்டும், தேவேந்திர வேளாளராக இருக்கட்டும், பட்டியல் சமூகத்தில் உட்பிரிவு எல்லாருமே ஓட்டு போட மாட்டான், அருந்ததி எல்லாருமே ஓட்டு போட மாட்டான். அப்ப அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்க கவரணும்னா நீங்க இந்த மாதிரி அரசியலை முன்னெடுத்தாதான் எல்லாரையும் கவர் பண்ண முடியும். முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு 7 முனை போட்டி. நான் விசிகாக அட்வைஸ் பண்றேன், 7 முனை போட்டி. இன்னைக்கு திமுக, அதிமுக, என்டிஏ, சைமன் செபஸ்டியன் சீமான் நாம் தமிழர் கட்சி, தாவேகா விஜய், ஜோசப் விஜய், சசிகலாவுடைய புதமாமுக, ராமதாஸ் கூட்டணியோட வருது. அதுக்கடுத்து நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய கூட்டணி வேல்முருகன் தலைமையில. இப்ப பாருங்க 7-6 முனை போட்டி இருக்கு. சுயேட்சைகள் நிறைய பேர் நிக்கிறாங்க. இப்ப எவ்வளவு ஓட்டு உடையும் யோசிச்சு பாருங்க நீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாருக்குமான அரசியல் நீங்க பண்ணி மக்கள் பிரச்சனை, அந்த மக்கள் பிரச்சனைக்கான தீர்வு, அந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு அதை நான் செஞ்சு தருவேன்ற அந்த வாக்குறுதி, இந்த அடிப்படையில் நீங்க அணுகுமுறையை நீங்க கலப்பணி செஞ்சு வியூகம் அமைச்சு வேலை பார்த்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். நீங்க ஒரு சமூக அரசியல் விசிகா யார் கட்சி தெரியுமா அப்படி கொண்டு போக கூடாது. நான் அப்படி பண்ணல. நீங்க அப்படி பண்ணலன்றது எனக்கு தெரியும். யாருமே தப்பித்தாரு கூட அப்படி பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும், உங்களுக்கு தான் வீழ்ச்சி ஏற்படும்.
அதை செய்து மறந்துடாதீங்க. இது 8 தொகுதியிலுமே இந்த மாதிரியான வியூக ஒரு ஒரு தேர்தல் ஒரு முறையை நம்ம கையாண்டாதான் நம்ம வெற்றி பெற முடியும். பிரச்சார முறை வடக்குன்னு எடுத்துக்கிட்டா அங்க வன்னியர்கள், உடையார் சமூகம் உள்ளிட்ட பல்வேறு சமூகங்கள் வந்து பெரும்பான்மையா இருக்காங்க. ஒரு 7 தொகுதி அடங்கணும் வைங்களேன். தென் மாவட்டம்ன்ற போது ஒரே ஒரு தொகுதி பெரியகுளம், அதுல முக்குளத்தூர் மக்கள் மட்டும் தான் பெரும்பான்மையா இருக்காங்க பிற்படுத்தப்பட்டவர்கள. இந்த 2 தொகுதிகளோட எப்படி பார்க்கலாங்க சார், இந்த வட மாவட்டம் தென் மாவட்டம்ன்றத? தோழர், நான் இப்போ ஒரு 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 எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இப்ப சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மூத்த வழக்கறிஞர் தோழர் பசும்பொன் பாண்டியன் அவர்களோடு நான் வந்து அந்த தொகுதிக்கு போயிருந்தேன். பெரியகுளம் அவர்களை கூட்டு போயிருந்தாரு. அப்ப தோழர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் ஆற்றலரசு சக்திவேல் அவர்களுக்கு அவருடைய பிரச்சார வாகனத்தின் மீதே ஏறி பிரச்சாரம் பண்றாரு. அவர் முக்குளத்தூர் சமூகம், பிரபலை கலர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப அந்த மக்கள் அதை பார்க்கறாங்க. முக்குளத்தூர் மக்கள், நம்மால இவர் பிரச்சாரம் பண்றாரு, வாழ்த்துறாரு, வந்து ஆதரிக்கிறாரு அப்படின்றப்ப அந்த மக்கள் இப்ப என்ன பண்றான், ஆட்டோமேட்டிக்கா ஆற்றல் சக்திவேலுக்கு விசிகாக்கு ஒரு பலம் சேருது. வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் மூலியமா விசிகாவுக்கு ஒரு பலம் சேருது அந்த பகுதியில. அந்த மக்கள், முக்குளத்தூர் சமூக மக்கள் அதை பார்க்கறான். அவன் என்ன பண்ணுவான், ஓட்டு போடுவான். அப்போ அவர் ஜனநாயகப்படுத்துறாரு. இந்த இரு சமூகமே வந்து ஒரு கீரியும் பாம்பு மாதிரி, பூனை எலியும் மாதிரி தான் வச்சிருக்கான். யார் RSS, பாஜக, அந்த அதிமுக, ND அப்படிதான் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றான். அப்ப தோழர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் போய் அங்க என்ன பண்றாரு, அதன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறாரு, சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறாரு, ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துறாரு. அப்ப என்ன அந்த இடத்துல முக்குளத்தூர் சமூகம் போய் யாருக்கு ஓட்டு போடுவான், சக்திவேல் ஆற்றலரசு தான் ஓட்டு போடுவான் விசிகாக்கு. நம்மாலே ஆதரிக்கிறாரா, ஜனநாயக பூர்வமா நடந்துக்கிறாரா, இது எவ்வளவு பெரிய சமூக ஒரு நல்லிணக்கம் பாருங்க, ஒரு ஒற்றுமை பாருங்க ஏற்படுத்துறாரு பாருங்க. இப்ப இந்த மாதிரி எல்லா தொகுதியும் நீங்க பண்றீங்களா? நான் ஓப்பனா நான் கேட்கிறேன். பசும்பொன் பாண்டியன் தோழர் மாதிரி ஆட்களை கொண்டு போய் எல்லா தொகுதியிலும் 8 தொகுதியிலும் போய் பிரச்சாரம் பண்றீங்களா? வன்னியர் சமூகத்திலும் இருக்காங்கல்ல, பாலாஜி இருக்காருல்ல, போய் பிரச்சாரம் பண்ண கூட்டு போனோம். ஆளுநர் சானவாஸ் இருக்கா, இஸ்லாமிய சமூகம் அப்துல் ரஹ்மான் நிக்கிறாருல, பண்ரோட்டி, அங்க கூட்டி போய் பிரச்சாரம் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி சமூகத்துல அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும். அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்சிய கருத்தியலை தூக்கி பிடிக்கக்கூடிய போராளிகள், சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய சக்திகளை கூட்டு போய் நீங்க பிரச்சாரம் பண்ணணும்ல, அப்பதானே ஓட் பேங்க் கன்சாலிடேட் ஆகும். நீங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க, பசும்பொன் பாண்டியன் போய் பிரச்சாரம் அவங்க அழைக்கவே இல்லை, இருந்தாலும் விசிகாவுக்கு வந்து நேரடியா நம்ம பிரச்சாரம் பண்ணணும், அவங்க வாழ்த்துக்க சொல்லணும்னு சொல்லி. ஆனா நீங்க சொன்ன 2 SS பாலாஜியோ ஆளு சானவாசோ ஏற்கனவே எங்களை சீட்டு தள்ளின்னு ஒரு முரண்பாடுல இருக்காங்களா, எப்படி பார்க்கலாதுன்னு? அதான் தோழர், இப்ப தென் மாவட்டத்துல வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் இருக்கக்கூடிய அக்கறை ஏன் வந்து அங்க யாருக்கு இல்ல? வட மாவட்டத்துல ஏன் ஜனநாயக சக்திகள் வரமாட்டீங்க, முன் வர மாட்டீங்க? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதாலும் தோழர் பசும்பொன் பாண்டியன் போறாரு, பெரியவர்களுக்கு போற ஆதரிக்கிறாரு, அவருக்கு தேவையா நான் கேட்கிறேன். ஆனா நீங்க ஏன் வடமாவட்டத்தில் ஆள் ஏன் பண்ண மாட்டீங்க? அதை பாலாஜி, SS பாலாஜி பண்ணணும், ஆளு சானவாஸ் பண்ணணும். வடமாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சேர்ந்த திமுக காரவங்க MRK பன்னீர்செல்வத்தை நான் பாராட்டுறேன், சிறப்பா பண்றாப்ல. கடலூர்ல இன்னைக்கு திண்டிவனத்துல போய் பிரச்சாரம் பண்றாரு. யாருக்கு? இவருக்கு, நம்ம வன்னியரசுக்கு. அந்த மாதிரியான ஜனநாயக சக்திகள் முன் வரணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். நான் ஓப்பனாக நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக காரங்க கூட அந்த அளவுக்கு போய் பண்ணல. பெரியகுளத்துல போயிட்டு அந்த மாதிரி போய் வந்து எந்த அளவுக்கு பண்றான்னு தெரியல. ஜனநாயக சக்திகள் நான் சொல்றேன், அது பசும்பொன் பாண்டியன் அவர்கள் பண்றாருல்ல, அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. வட மாவட்டத்துல 8 தொகுதியிலையும் பண்ணுங்க. அப்பதான் நம்மளால வந்து ஓட்டுகளை ஒருங்கிணைக்க முடியும். எல்லா ஜாதி ஓட்டையும், எல்லா மதத்தை சேர்ந்த ஓட்டையும், எல்லா சமூகத்து ஓட்டையும். அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும். இந்த திமுக தலைமை தயவு செய்து புரிஞ்சுக்கும். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது இந்த தொகுதிகள் மட்டும் இல்ல, 8 தொகுதிகள் மட்டும் இல்ல, எல்லா திமுக இருக்கக்கூடிய தொகுதிகளிலுமே இந்த மாதிரியான ஜனநாயக சக்தி வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் போன்ற ஜனநாயக சக்தியை நீங்க பயன்படுத்தணும் களத்துக்கு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அப்பதான் நம்மளால எல்லா சமூக ஓட்டையும் ஒருங்கிணைக்க முடியும். இந்த ஓட் கன்சல்டேஷன் தான் மேட்ரு. இன்னைக்கு NDA என்ன பண்றேன், அதிமுக என்ன பண்றேன், பாஜக RSS என்ன பண்றேன், மக்களுக்கு பிளவு ஏற்படுத்துறான், ஹிந்து ஓட்டு கன்சல்டேஷன் பண்றேன், அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஜனநாயக சக்திகள் இருப்பதால. அப்ப அதே கன்சல்டேஷன் நம்ம என்ன பண்ணணும், ஜனநாயக பூர்வமா தமிழன் திராவிடன்ற அடிப்படையில நம்ம ஒரு கன்சல்டேஷன் அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்சிய கருத்தியலை பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும். பண்ணாதான் நம்ம ஓட் பேங்க் வாங்கி ஜெயிக்க முடியும். திமுக தயவு செய்து புரிஞ்சுக்கணும், விசிகாவும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நீங்க வெகுஜன அனைத்து சமூக மக்களுக்கான அரசியலை முன்னெடுங்க, அதுதான் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரும். நீங்க வந்து எந்த விதத்திலையும் சமூக ரீதியாவோ, ஜாதி ரீதியாவோ, மத ரீதியா எதுலையுமே சுருங்கிடாதீங்க. தயவுசெய்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பண்ரோட்டி இருக்கு, அப்துல் ரஹ்மான் நிக்கிறாரு, இஸ்லாமிய சமூகம், அந்த ஓட் பேங்க் எல்லாமே வந்துருமா? முஸ்லீம் உள்ள போட்டுருவானா? OBC ஃபுல்லா போட்டுருவானா? வன்னியர் ஃபுல்லா போட்டுருவானா? பறையர் சமூகம், அங்க இருக்கக்கூடிய அருந்ததி சமூகம் இருக்கட்டும், போட்டுருவாங்க எல்லாருமே முழுக்க முழுக்க? சொல்லுங்க நீங்க. அப்ப இன்னைக்கு பல கூற ஓட்டு உடையுது, 7 கூற உடையுது 7 முனை போட்டியால. அப்ப எல்லா சக்தியும் நம்ம தேர்தல் களத்தில் பயன்படுத்தினால்தான் வெற்றி வாய்ப்பு எளிதாகும், இல்லை என்றால் நமக்கு செட்பேக். இப்ப 7 முனை போட்டின்னு சொன்னீங்க. இப்ப கடைசியா இருக்க வேல்முருகன், அதாவது தர்மபுரியில அன்புமணி மனைவி அவர்களுக்கு சௌமியாக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்த மாட்டேன், காரைக்குடியில சீமானுக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்த மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஜனநாயக சக்தி, முற்போக்கு சக்தியாக அறியப்படக்கூடிய வேல்முருகன் விசிகா இருக்கின்ற 8 தொகுதியில வேட்பாளர் போடுறாரு. எப்படி பார்க்கலாம் அதை? விசிகாவுடைய வீழ்ச்சியடை வைக்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். வேல்முருகன் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, நீங்க ஒரு நல்ல தலைவர், நல்ல ஒரு சட்டமன்றத்தில் வந்து செயல்பாடு, நீங்க உங்களுக்கு செயல்பாடு, தமிழ் தேசியத்தின் மீது அவ்வளவு பற்று, உண்மையிலே தமிழ் இனத்துல ஒரு நல்ல தலைவர், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா நீங்க வந்து சீமானுக்கு வேட்பாளர் போடல, சீமானுக்கு எதுக்கு வேட்பாளர் நீங்க போடல? சீமான் தமிழ் தேசியம், போலி தமிழ் தேசியம். உங்க தமிழ் தேசியம் உண்மை தமிழ் தேசியம் நான் நம்புறேன்.
இப்ப நீங்க பண்றதுல எனக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. இப்ப நீங்க 1000 ஓட்டு உடைக்கிறீங்க, 210 தொகுதியில 1000 ஓட்டு உடைச்சாலே 2.5 லட்சம் ஓட்டு. நான் சொல்ற கணக்கு உங்களுக்கு புரியுதா? இது எவ்வளவு பெரிய செட்பேக் தெரியுமா அது உங்களுக்கு அரசியல் களத்துல? இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர் பண்ணி ஆல்ரெடி ஓட் பர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்குது. போலிங்க எவ்வளவு வரும்? 70% தான் வரும். இது தமிழக அரசியல் 70 79 தான் வருது மேக்ஸிமம், அதுக்கு மேல வர மாட்டேங்குது. இந்த வாட்டி எவ்வளவுன்றத நம்ம பார்த்தா தான் தெரியும். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா எல்லா தொகுதியிலும் தமிழ்நாடு முழுக்க 214 தொகுதியில ஆள் நிப்பாட்டுறாரு. 50 கட்சியை நம்ம கூட்டணி இவரோட சேர்ந்து தோழமை இயக்கங்கள் லெட்டர் பேட் அமைப்பு அவன் சேர்ந்திருக்காங்க. இப்ப இது வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து விசிகால 8 தொகுதியிலும் ஆள் போடுறீங்க. அப்ப இது வந்து நான் எப்படி இதை நான் புரிஞ்சுக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. வேல்முருகன் அவருடைய செயல்பாடுகள் மனவேதனையா இருக்கு. நீங்க நிக்கல, நிறைய பேர் இறக்கி விட்டீங்க. இப்ப இதனால வந்து அரசியல் களத்துல ஒரு தாக்கம் ஏற்படும்ல. 1000 ஓட்டு எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. மத்த திமுகவை தோக்கடிக்கலாம், திமுகவுக்கு ஒரு எதிர்சக்தியா இருந்தோம், விசிகாவையும் கார்னர் பண்ண நம்ம எப்படி பார்க்கலாம்? அவங்களே வந்து தோக்கடிக்கின்ற நிலைக்கு அவர் வந்து மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக இறங்கிட்டாப்ல, திமுக கூட்டணிக்கு எதிராக இறங்கிட்டாப்ல. அப்ப விசிகா என்ன, சிபிஐ என்ன, சிபிஎம் என்ன, மதிமுக என்ன, யார் என்ன, எல்லாரும் எதிராக இறங்கிட்டாரு அவரு. இப்ப நீங்க இறங்குவதால் என்ன சமூகத்துல பயன் ஏற்பட போகுதுன்னு சொல்லுங்க. நீங்க இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்ந்து ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குல்ல, இதனால தமிழக அரசியலுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதாவது பயன் இருக்கா? நீங்க ஓட்டை நீங்க பிரிக்கிறீங்க ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம் ஓட்டை உடைக்க போறீங்க. இதனால யாருக்குமே இந்த பயன் இல்லை, வேல்முருகனுக்கு இந்த பயன் இல்லை. உங்க எதிர்ப்பை நீங்க அப்படி காமிக்கிறீங்க, அதனால தமிழ் சமூகத்துக்கு எந்த பயனும் கிடையாது. ஓகே. இறுதியா அந்த 8 தொகுதியில விசிகா நிலவரம் எப்படி இருக்கும் போது நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலும் பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது. நான் அதை ஓப்பனா சுட்டி காமிச்சு இதுக்கு மேல ஓப்பனா சுட்டி காமிக்க முடியாது. கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக கூட்டணி தான் இப்போ வரைக்கும் ஆதரிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. கண்டிப்பாக இதே நிலவரம் தொடர்கிறதுன்றதை நான் நம்புறேன், தொடரும்னு நான் நம்புறேன், தொடர்ந்ததுன்றதையும் நான் நம்புறேன். கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் விசிகாவை ஆதரிப்பார்கள். 8 தொகுதிகளிலுமே விசிகா வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்கு. தயவு செய்து இன்னும் பிரச்சாரத்தை இன்னும் 10 நாள் நான் சொன்ன இந்த வியூக அடிப்படையில், இந்த பிரச்சார முறை அடிப்படையில் நீங்க பிரச்சாரத்தை முன்னெடுங்க. கண்டிப்பாக 8 தொகுதிகளிலுமே விசிகா மகத்தான வெற்றி பெறும். விசிகா தோழர்கள், விசிகா தொண்டர்கள், விசிகா வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். இது எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். எந்த மாற்று கருத்து கிடையாது என்பது என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி.